Hey my friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்துட்டு கரிநாள். எல்லாருக்கும் கரிநாள் வாழ்த்துக்கள். ஸ்ரீனிவாச பெருமாள் தேவஸ்தானம். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அல்வா செய்யலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அல்வா செஞ்சேன்னா. இப்போ அதை வந்துட்டு நான் இப்போ கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சாச்சு. இப்போ அந்த வானல் இடத்துலாம் வந்துட்டு ஒட்டிகிட்டு இருக்கலாம். That's what I'm talking about. Wait. Okay, now from the beginning. ஹே மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு கரிநாள். எல்லாருக்கும் கரிநாள் வாழ்த்துக்கள். காணும் பொங்கல் வாழ்த்துக்கள். காணும் பொங்கல் கரிநாள் தான். எல்லாரையும் போய் பார்க்கணுமா? காணும் பொங்கல்னா காணும் பொங்கல்னா எல்லாரையும் போய் பார்க்கணும்ல. இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் பால் பொங்கிடுச்சா? உனக்கு பால் பொங்கிடுச்சா? பால் பொங்கிடுச்சா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு பால் பொங்கிடுச்சா? ரெண்டு கையிலையும் பொங்கி காசு வழியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு காணும் பொங்கலுக்கு கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிருக்கோம். நான் வந்துட்டு கோயிலுக்கு போகிறது கூட பட்டைங்கிட்டமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் இருக்க சாமியை ஃபஸ்ட்டு வணங்கிட்டேன். இப்போ வந்துட்டு பெருமாள் கோவிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் வந்துட்டு எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அதனால் காணும் பொங்கலுக்கு போய் நம்மளோட சேர்த்து வச்சோம். கோவில் சாமியை பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு அங்கே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போகலாமா? காணும் பொங்கல் வாழ்த்து சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். காணும் பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம். இப்போ ரோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம். கோவில் நான் காமிக்கிற பாருங்கள். ஸ்ரீனிவாச பெருமாள் தேவஸ்தானம். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. பெருமாள் கோவில். அம்மா இப்போது ரோடு கிராஸ் பண்ணி நம்ம அந்த பக்கம் போய்ட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. வீடெல்லாம் எடுக்கக்கூடாதா? பண்ணிட்டியா ஃப்ரெண்ட்ஸ்? சாமியெல்லாம் சூப்பராக கும்பிட்டு வந்துட்டோம். உள்ளே போய்ட்டு ஃபோட்டோ வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அங்கே வந்துட்டு அலோடு கிடையாது. ஏன்னா பெருமாள் கோவில்னால எந்த கோயிலுமே அலோடு கிடையாது தான். முக்கியமாக இங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுக்கலாம். அதாவது கல்யாணம் அதான் ஃபங்க்ஷன் அது உள்ளே வைக்கிறாங்கன்னா அப்போ வீடியோ அலோடு உண்டா. நார்மலாக நம்ம மொபைலில் எடுக்கிறதுக்கு அலோடு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? சாமியெல்லாம் நல்லா சூப்பராக கும்பிட்டோம். 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கோமே. எங்கள் கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் சொல்லுவோம். நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம். அதேமாரி சாமி உள்ள ஒரு சண்டை போய் நின்று பார்க்குற அளவுக்கு தரிசனம் கிடச்சிது. இவ்வளோ நல்லா உள்ளே விட மாட்டாங்க. ஃப்ரீயாக தான் இருக்குது கோவில். கொஞ்சம் பேர் தான் உள்ளே இருக்காங்க. நல்லா சாமி கிட்ட போயிட்டு கும்பிட்டோம். எல்லா சாமியுமே இருக்காங்க. ஸ்ரீ ரங்கநாதர் இருக்கார், ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் வந்துட்டு நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், பெருமாள் கோவிலில் எல்லா சாமியுமே இருக்காங்க. இது வந்து ஸ்ரீனிவாசா பெருமாள். ஸ்ரீனிவாச பெருமாள் முத்தியால்பேட்டை. முத்தியால்பேட்டையில் இருக்குது. முத்தியால்பேட்டையில் இருக்கிற கோவில். இங்கே வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாமே அலோடு தான். ஓகே வந்துட்டு பீச்சுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பீச்சுக்கு போகல. பிரஜன் வந்துட்டு தூங்கிட்டான். ஸோ அதனால் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கேயுமே போகல. கோயிலுக்கு மட்டும் போய்ட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். என்ன ஸ்வீட் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் அன்றைக்கி வந்துட்டு பூசணிக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் பாதி வந்துட்டு சாம்பாருக்கு போட்டுட்டோம். பாதி வந்துட்டு இது பண்ணோம், ஃப்ரை பொரியல் பண்ணோம். மீதி பாதி வச்சுருந்தோம். இதில் வந்துட்டு நான் இப்போ அல்வா செய்யலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அல்வா செஞ்சேன்னா. இப்போ அதை வந்துட்டு நான் நல்லா இந்த மாதிரி சீவலில் வந்துட்டு துருவிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அல்வா பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப கொடுக்கணும். ஏன்னா கால்சியம் சத்து இருக்குது, ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அதனால தான் இந்த தை மாதம் வந்துட்டு பூசணிக்காய் வந்துட்டு விளையும். நார்மலாகவே இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்துட்டு எங்கள் ஊர் சைட்லாம் கிராமத்தில் வந்துட்டு குப்பிலே வளர்ந்துருக்கும். நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இது வந்து குட்டி பூசணிக்காய் தான். ஸோ அதனால் வந்துட்டு பாதி எடுத்து வச்சோம். அதில் வந்து இப்போ நான் அல்வா செய்யலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கருநாளுக்கு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்துட்டு வீட்டில் தான் இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காருக்கு வந்துட்டு வேலை, அவருக்கு லீவ் கிடையாது. ஸோ அதனால் எங்கேயும் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன். நாளைக்கு போகிற வேலை இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி போயிட்டு
எதுக்கு எங்கள் அத்தைக்கு இன்றைக்கி லீவு, ஸோ ப்ரெசன்ட் கூட இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஆசை. அதனால் இன்றைக்கி போகல, நாளைக்கு ஊருக்கு போவோம். சரி, இப்போ நம்ம அல்வா செய்ய வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் பூசணிக்காய் எல்லாமே துருவிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம அல்வா தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய அல்வா செய்யறதுக்கு வந்துட்டு முந்திரி பருப்பு, திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு கடாயை சூடு பண்ணிட்டேன். ப்ரெசன்ட் வந்துட்டான். குட்டி பையன் போய் கீழே விளையாடிட்டு வரான் குட்டி பையன். ஜாலியாக இருந்துச்சு கீழே விளையாட. அம்மா வந்து அல்வா செய்யத்தா, அம்மா உனக்கு அல்வா செஞ்சு தரத்தா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கலாம் கடாயில். நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இவங்க நல்லா கொஞ்சம் பொன்னிறமான அளவு செவந்துட்டாங்க. இவங்களை எடுத்துடலாம். இங்கே வா அம்மா ஒரு அல்வா செய்கிறேன் பாரு. இந்த நெய்யிலே வந்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கேன் பூசணிக்காய் வச்சுக்கலாம். பூசணிக்காய் நல்லா வந்துட்டு கொஞ்சம் வேகணும். மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பூசணிக்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் லேசாக தண்ணி விடும், அப்போ தான் கொஞ்சம் குழைய வேகும். இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இப்போ வந்துட்டு நல்லா பூசணிக்காய் நம்ம துருவந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வேக வச்ச பூசணிக்காய் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நல்லா வந்து பாருங்கள் குழைய வெந்துடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. நல்லா துருவனது வெந்துடுச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு பூசணிக்காய் இருந்துச்சு. நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்த உடனே திருப்பி வந்துட்டு மெல்ட் ஆகும். நல்லா வந்துட்டு சர்க்கரை கரைஞ்சி திரும்ப அந்த பாகு மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா வந்துட்டு இதுவாகிடுச்சு, கரைஞ்சி நல்லா வந்துட்டு கெட்டி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம நட்ஸு வந்துட்டு வறுத்து வச்சுருக்கோம்ல, இதை சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இவங்களை அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா கெட்டியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நிறையவே வந்துட்டு முந்திரிலாம் சேர்த்துருக்கேன். எந்த கலருமே சேர்க்கல, மஞ்சள் கலர் பூசணிக்காய் தான். ஸோ அதனால் சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இந்த கிண்ணத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். அப்படியே வந்துட்டு நம்ம இது பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். லேட்டாக வரும் டேட்டு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆறட்டும். ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சாச்சு. இப்போ அந்த வானல் இடத்துலாம் வந்துட்டு ஒட்டிகிட்டு இருக்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சாங்க. நல்லா இருக்கா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்ச அல்வா ஆறி விட்டாச்சு. நீ சாப்பிட்றியா? நான் அந்த வானல்ல இருந்ததே வயிற்று சாப்பிட்டேன். இப்படிதான் இருக்கும் பூசணிக்காய் அல்வா. கார்ன்ஃப்ளவர் மாவு அல்வா தான் வந்துட்டு நீ சொல்ற மாதிரி இருக்கு. வட்டத்தை சாப்பிடணுமா இது சாப்பிடணுமா? ஏதோ வட்டத்தை சாப்பிடணும். சூப்பராக இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் வச்சா செஞ்சுட்டு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம். இதே தான் கேரட் பீட்ரூட் இது மண் சாட்டை வந்து சாப்பிட்டு நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், போயிட்டு வந்து காலி பண்ணிடுறேன். உனக்கு வேணுமா? நான் ரவுண்ட் எடுத்துக்குவேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம செஞ்ச அல்வா நல்லா கெட்டியாகிடுச்சு. ஆனால் வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கோதுமை மாவுலாம் செய்கிற மாதிரி ஒரு மாதிரி இப்படி எடுத்த லப்பர் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி கிடையாது. அப்படியே அல்லனா பச்சடி மாதிரி தான் இருக்குது பாருங்கள். நம்ம மாங்காவெல்லாம் பச்சடி செய்வோம்ல அந்த மாதிரி பதத்தில் தான் இருக்குது. நல்லா நிறைய முந்திரிலாம் போட்டு செஞ்சுருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெய் வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் யூடியூப்பில் பார்த்தேன் மெட்ராஸ் சமையலில். அவங்க என்னென்னலாம் போட்டாங்களோ அதெல்லாம் போட்டேன். அது என்ன நம்ம வீடியோவில் பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. அவங்க அப்படியே சுட சுட அள்ளி சமைக்கும் போது அப்படியே இப்படி தான் சைடில் அந்த மாதிரி ஸ்பூனுக்கு அடியில் இந்த மாதிரி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி தான் இருந்துச்சு பதம் எல்லாமே. சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிரஜனுக்கு மட்டும் கொடுக்கல, ரொம்ப இனிப்பாகவும் இருக்குது. அதே மாதிரி தூங்கிட்டாங்க. இதை வந்துட்டு நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சு நம்ம ஒரு வாரத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நல்லா தான் இருக்குமா. சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு செஞ்சேன் நான். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு கருநாளுக்கு எங்கேயுமே போகல. ஜஸ்ட்டு கோயில் மட்டும் போயிட்டு வந்துட்டோம். பீச்சுக்கு போகலான்னு நினச்சோம், அதுவும் போகல. எங்கள் வீட்டுக்கார் இப்போ வந்தார். திரும்ப எங்கள் மாமியார் கூட்டுன்னு அங்கே ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்காங்க. கருநாள் அது எங்கேயும் போக முடியல. கொஞ்சம் கவலையாக இருக்குது. இதே வில்லேஜில் இருந்தால் வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருந்திருக்கும். அங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது மலை மேலே. அங்கெல்லாம் போகலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நாளைக்கு நம்ம ஊருக்கு போகணும். இன்றைக்கி போயிட்டு திருப்பி இன்றைக்கே வந்துடணும்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர். நான் எப்படி அம்மா வேணாவே போயிட்டா ஒரு நாள் தங்கணும். போயிட்டு உடனே ட்ராவல் பண்ண வருது எனக்கு பிடிக்காது. அதனால் நம்ம நாளைக்கே போய்க்கலாம். போயிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் தங்கி நிச்சயத்தை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போகல ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் கோவிலுக்கு போனீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கருநாள் உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளையாடல் பார்க்கலாம். டாடா பாய்.